பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோனாவின் புஸ்தகம், யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும், யோனாவின் தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? யோனா நிழல் இல்லாமல் தன்னுடைய உச்சம் தலையில் வெயில் படுகிறதுனால அவர் மிகுந்த சிரமத்தை, வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு ஒரு நிழல் உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. பாருங்க, தன்னுடைய தலையில் நிழல் உண்டாகணும். தலையில் நிழல் உண்டாகும்போது அவனுடைய மனமடிவு, பாருங்க, தலையில் வெயில் படும்போது நம்முடைய மனசுக்கு என்ன ஆகிடுமா? மனமடிவு உண்டாகுது. அப்போ எந்த காரணத்திலையும் நம்மளுடைய மைண்டில், நம்முடைய சிந்தனையில் எதையோ ஒன்று நம்ம அதிகமாக அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இல்லைன்னா யோசிச்சுட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய மனசுக்கு என்ன வந்துடுது? மனமடிவு உண்டாயிருது. புரியுதுங்களா? இப்போ தலையில் பிரச்சனைனா அடுத்து மனமடிவு உண்டாகிறது. இப்போ அவர் சொல்கிறார், அவனுடைய தலைக்கு என்ன இல்லை? நிழல் இல்லை. அப்போ தலைக்கு ஒரு நிழல் கொடுத்தாச்சுன்னா அவனுடைய மனமடிவு என்ன செஞ்சிடும்? மாறி போயிடும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருடைய மனமடிவு அல்லது மாற வேண்டும் என்று சொன்னால் தங்களுக்கு ஒரு நிழலாக யாராவது ஒருவர் இருப்பார்கள் என்றால் நமக்கு அந்த பிரச்சனை, மனமடிவுகள், மனசோர்வுகள் மாறிவிடும். இங்கே பாருங்க, அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு, ஆண்டவர் என்ன செய்தார்னா, இப்போ இவங்களுக்கு நிழலாக எதை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு ஆமணக்கு செடியை அந்த யோனாவுக்கு கொடுப்போம். அதனுடைய நிழல் கிடைக்கும்போது அந்த யோனா தன்னுடைய மனமடிவு மாறி கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். பாருங்க, கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். சீக்கிரமாக ஓங்கி வளர பண்ணுகிறார். பாருங்க, சில விஷயங்களை ஆண்டவராகிய தேவன் ஓங்கி வளர பண்ணுகிறார் இல்லையா? பயங்கரமாக ஓங்கி வளர்த மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஓங்கி வளருகிறது என்ன செஞ்சிடும்? சீக்கிரமாய் அழிந்து போய்விடும். ஓங்கி வளருகிறது. சிலது பாருங்க, கஷ்டப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, பல சோதனைகளை அனுபவித்து, பல வேதனைகளை அனுபவித்து, அங்கு இங்குமா இழுக்கப்பட்டு, போராட்டத்தில் விழுந்து எழும்பி அப்படி எழும்புறாங்க பாருங்க, அவங்க கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க முடியும். சரி பாருங்க, ஸ்தோத்திரம். அந்த ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். பாருங்க, எது மேலே சந்தோஷப்படுறான்? ஆமணக்கு செடி மேலே இந்த யோனா ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ இதில் இருக்கிற சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய தாசர்களே, தேவனை அறிந்த தேவ மனிதர்களை நான் சொல்லுகிறேன், ஆமணக்கு செடியின் நிமித்தமாக யோனா மிகவும் சந்தோஷப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஸ்தோத்திரம், ஊழியத்தில் உதவி செய்கிற சில மனிதர்கள் நிமித்தமாக நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது அந்த மனிதர்களையே நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தையும், நமக்கு ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தையும் மறந்துவிட்டு ஏதோ ஒரு ஆமணக்கு செடி நமக்கு முன்பாக முளைத்ததனாலே அந்த ஆமணக்கு செடியின் மேலேயே சந்தோஷப்படுகிற எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ
சகோதரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இப்போ இந்த யோனாவுக்கு ஜனங்கள் அழிந்து போகிறதோ, ஜனங்கள் மரித்து போய் விடுவார்களே என்கிற அந்த துக்கம் அவனுக்கு இல்லை. இந்த ஆமணக்கு செடியை பார்த்து அதன் மேலே சந்தோஷப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்கள் எந்தெந்த ஆசீர்வாதங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறீர்களோ அவைகளை எல்லாமே ஒரு ஆமணக்கு செடிதான். அது ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இங்கே இருக்கும். இந்த உலகத்தில் எதை பார்த்து சந்தோஷப்பட்டாலும், பணமோ பொருளோ நிலங்களோ அல்லது நகைகளோ அல்லது படிப்போ அல்லது வேறு எதையோ, இந்த உலகத்தில் இருக்கிற எதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் அவைகள் எல்லாமே ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் இங்கே பாருங்க, அந்த ஆமணக்கின் மேல் யோனா சந்தோஷம்னா எப்படி சும்மா சாதாரணமாக சந்தோஷப்பட்டான்னு சொல்லலை. அவன் எப்படி சந்தோஷப்பட்டுக்கான் பாருங்க. மிகவும் அவன் மிகோனா அவனுடைய பலனையே அந்த ஆமணக்கு செடி மேலே, நம்பிக்கையே அந்த ஆமணக்கு செடி. அப்பாடி, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமே நம்ம மனமடிவாக இருக்க போகிறதில்லை, இனிமே நம்ம எந்த வெயிலும் நம்மளை தாக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாள் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த ஆமணக்கு செடியையும் கர்த்தருடைய ஊழியர்கள் நம்பக்கூடாது. எந்த ஆமணக்கு செடி மேலேயும் உங்களுடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. எந்த நிழல் கொடுக்கிற மனிதர்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்மை அழைத்த தேவனிடத்திலே நமக்கு நம்பிக்கை இருக்கும்போது பலவிதமான ஆமணக்கு செடிகள் அல்ல, பலவிதமான நன்மைகளை தருகிற மரங்களை கர்த்தரே முளைக்க பண்ணுவார். ஆனால் எவ்வளவு பெரிய மரங்கள், எப்படிப்பட்ட மரங்கள் முளைத்திருந்தாலும் அதன் மேல் உங்களுடைய நம்பிக்கை, அதன் மேல் உங்களுடைய சிந்தனைகளை வைக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அழைப்பை, உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றத்தான் நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரோ ஒரு மனிதர் உங்களுக்கு உதவி செய்கிறதுனாலே உங்கள் மனம் அவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறதா? மிகவும் சந்தோஷப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆமணக்கு செடி சீக்கிரமாய் பட்டு போய்விடும். ஏதோ ஒரு மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள், அதை பார்த்து சந்தோஷப்படுகிறீர்களா? அதை பார்த்து சந்தோஷப்படாதுங்க. அது சீக்கிரமாய் பட்டு போய்விடும், சீக்கிரமாய் உங்களை விட்டு விலகிவிடும், சீக்கிரமாய் உங்களை விட்டு அகன்றுவிடும். அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்களேன். ஸ்தோத்திரம். மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. அதனால் என்னாச்சு? காய்ந்து போயிற்று. ஆமணக்கு செடியை அரிப்பதற்கு ஒரு பூச்சிக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அப்போ அங்கே ஒரு சத்துருவாக அல்லது அந்த ஆமணக்கு செடியை அழிப்பதற்காக ஒரு பூச்சி என்ன செய்கிறது? உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி அந்த பூச்சி உருவானது? வேதம் சொல்கிறது, தேவன் ஒரு பூச்சியை உருவாக்கினார், தேவன் ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார். அப்போ உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை, சில நிழல்களை அரித்து போடுவதற்கு சில பூச்சிகளை தேவனே அனுமதிக்கிறார். ஏன் அனுமதித்தார், எதற்காக அனுமதித்தார் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, இந்த பூச்சி வந்து இந்த ஆமணக்கு செடியை அரிச்சு போடலனா உன்னுடைய நம்பிக்கை ஏன் மேல வராது, என்ன நீ நம்ப மாட்ட, முழு நம்பிக்கையும் அந்த ஆமணக்கு செடி மேல போயிடும். அதைத்தான் நம்புவேன். அழிந்து போகிற ஜனத்தை குறித்த நம்பிக்கை வராது, அழிந்து போகிற ஜனத்தை குறித்த அந்த பரிதாபம் வராது, அழிந்து போகிற அந்த ஜனத்தை குறித்த ஒரு வேதனை வராது. உன்னுடைய நம்பிக்கை முழுவதும் இந்த ஆமணக்கு செடி மேல போயிடுயா. அதனால தான் இந்த ஆமணக்கு செடியை அரிப்பதற்கு, அதை ஸ்தோத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாய் தின்று போடுவதற்கு, ஒரே நைட்டில் அதை பட்டு போக வைப்பதற்கு நான் தான் ஒரு பூச்சி ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணது யாருங்க? ஆண்டவர். அப்போ உங்க ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை தந்தது யாருங்க? ஆண்டவர். உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணுங்க? ஆண்டவர் மேல. உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணுங்க? பணத்து மேல அல்ல, ஆண்டவர் மேல. உங்கள் நம்பிக்கை யார் மேல இருக்கணுங்க? உங்களுக்கு உதவி செய்கிற மனுஷன் மேல அல்ல, ஆண்டவர் மேல இருக்கணும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு உதவி செய்கிற நண்பரையை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு பூச்சி அனுப்பிடுவேன். இப்ப அந்த பூச்சி என்ன செய்யுங்க? அந்த பூச்சி ஆமணக்கு செடி என்ன செஞ்சிடும்?
அரித்து போட்டுரும். இப்போ யாரால் அந்த ஆமணக்கு செடிக்கு ஆபத்து வந்துச்சு? உங்களால. ஸ்தோத்திரம். உங்களுக்கு உதவி செய்த நண்பர்களுக்கு யாரால ஆபத்து வருது? உங்களால. ஏன் ஆபத்து வருது? நீங்க அவங்களையே நம்புறீங்க. அப்ப அவங்கள நம்பும் போது ஆண்டவருக்கு கோபம் யார் மேல வருது? அந்த உதவி செய்கிற மனிதன் மேல வருது, அல்லது அந்த நிழல் கொடுக்கிற மனுஷன் மேல வருது. அதனால மற்றவர்களுக்கு உதவி செய்கிற சகோதரனே, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஊழியர்களே, உங்களையே ஒரு மனுஷன் நம்புறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யறத நிப்பாட்டுங்க. ஹல்லேலூயா. உங்களையே நம்பி உங்களையே தெய்வமாக நினைக்கிறாங்கன்னா அந்த மனுஷனுக்கு உதவி செய்கிறதை உண்மையான தரிசனம் பெற்ற, அதாவது உண்மையான வல்லமை படைத்த ஊழியர்கள் அந்த உதவியை நிப்பாட்டுங்க. அவர்கள் கர்த்தரையே நோக்கி பார்ப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை பார்க்கட்டுங்க. ஆமணக்கு செடியை முளைக்க பண்றது கர்த்தர், நிழல் கொடுக்க பண்றது கர்த்தர் இல்லையா? அதையே நம்பாதையா. ஹல்லேலூயா. அந்த ஆமணக்கு செடியே நம்பாத. அந்த ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணின தெய்வத்தை நம்பு. அந்த ஆமணக்கு செடியை உருவாக்குன கர்த்தரை நம்பு அப்படின்னு சொல்லி கொடுங்க ஐயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறையா உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் பட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, உதவி பெற்ற நபர்கள் அவர்களையே நோக்கி இருக்கிறாங்க. ஆண்டவரை பார்க்கறது இல்லை. மாசம் மாசம் அந்த உதவி செய்கிறவங்களே பார்க்குறாங்க. மாசம் மாசம் அந்த உதவி செய்கிறவங்க முகத்தையே பார்க்குறாங்க. இப்போ ஸ்தோத்திரம், அவனை பட்டு போக பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பார்ப்பல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பல இடங்களில் இருந்த உதவிகள் நம்முடைய ஸ்தோத்திர கிறிஸ்தவர்களுக்கு வரது நின்று போச்சு தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அந்த ஆமணக்கு செடியை பார்த்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆமணக்கு செடியை அரிப்பதற்கு நான் ஒரு பூச்சியை உண்டு பண்றேன். அந்த பூச்சி கிளம்பிச்சு, எல்லாத்தையும் தடைப்படுத்திச்சு. இன்னைக்கு எல்லாரும் யாரை பார்க்கறாங்க? ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுனா ஒரு நன்மையும் குறைவுபடாது பிரதர். கர்த்தரை தேடுனா ஒரு ஆசீர்வாதமும் குறைவுபடாது. ஆமணக்கு செடியை தேடி தேடி இன்னைக்கு அலைகிறதுனால தானே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம் ஏன் வந்துச்சு? ஆமணக்கு செடி. அல்லேலூயா. ஏங்க சபையில கூடங்க, சபை நடத்துகிற ஊழியர்களாக இருந்தீங்கன்னா சபையில கூட சபைக்கு உதவி செய்கிற மனிதர்களையே சார்ந்திருக்க கூடாது, கர்த்தரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையிலையும் கர்த்தரை சார்ந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காது. நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்க. இந்த ஆமணக்கு செடி முளைச்சிச்சு. ஆமாம், நல்ல சந்தோஷம். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டாங்க. அழைப்பில் சந்தோஷப்படணுங்க. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறார் பாருங்க, அதில் சந்தோஷப்படணும். முழங்காலில் நிற்கிறீங்களா, அதில் சந்தோஷப்படணும். ஜெபம் பண்ணுறீங்க பாருங்க, அதில் சந்தோஷப்படணும். உங்கள் மூலமாக ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்கிறார் பாருங்க, அதில் சந்தோஷப்படணும். ஒரு ஆமணக்கு செடி முளைச்ச உடனே அந்த ஆமணக்கு செடி மேலே நீங்கள் சந்தோஷத்தை வச்சீங்கன்னா ஆண்டவர் அந்த ஆமணக்கு செடி என்ன செய்வாருங்க? பட்டு போக வச்சிருவார். அதை அரிக்கக்கூடிய பூச்சியை தோன்ற பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆமணக்கு செடியே நம்பி இருந்த அந்த யோனாவுக்கு என்ன நடக்கு பாருங்க. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அல்லேலூயா. எப்படி? சூரியன் உதித்த போது உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனாலே அவன் சோர்ந்து போய், எப்படி இருந்தான்? ஃபஸ்ட்லேயும் சோர்ந்து போயிருந்தான். அப்போ நிழல் வந்துச்சு, அவன் சோர்வு நீங்கிட்டு. இப்போ என்ன செய்யலாம் பாருங்க, சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். ஏங்க, சில ஆமணக்கு செடியை நம்புறதுனால தான் நம்ம கூட நினைக்கிறோம், ஐயோ வாழ வேண்டாங்க, வாழ வேண்டாம், செத்தரலாம். அல்லேலூயா. அருமை சகோதரனே, அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எக்காரணத்தை கொண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட நிலைமையிலையும்
கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு பொழுது வைக்கப்பட மாட்டீங்க, ஒரு பொழுது வைக்கப்பட மாட்டீங்க. வெயிலுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆமணக்கு செடி நிழலாக இருக்காது. அவரே நிழலாக இருப்பார். அவரே நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். அவரே நமக்கு எல்லாம். அவர்தான் நம்முடைய வாழ்வு. அவர்தான் நமக்கு ஆதாரம். அவர்தான் நமக்கு வழி. அவரையே நம்பி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற என்னென்ன நன்மைகள் வருகிறதோ அந்த நன்மைகளெல்லாம் நமக்கு வரும். ஆனாலும் எத்தனை நன்மை வந்தாலும், எத்தனை மேன்மைகள் வந்தாலும் அதன் மேலே உங்களுடைய கவனம் போகக்கூடாது. அதன் மேலே உங்களுடைய சிந்தனை போகக்கூடாது. அதன் மேலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடாது. இதை விடையெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகளை விடலாம், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை விடையெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கணும். என்ன சந்தோஷம் தெரியுமா? உங்கள் மூலமாய், என் மூலமாய் இந்த உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் அறுவடை செய்ய வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படுகிறதுனாலே சந்தோஷப்படுங்கள். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, உலகத்திலே ஒரே ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது பரலோகம் சந்தோஷப்படும். ஐயா, நாம் இந்த உலகத்திலே கோடீஸ்வரனாய் வாழுகிறதுனாலே பரலோகம் சந்தோஷப்படாது. இந்த உலகத்திலே நாம் ஒரு பெரிய வீடை கட்டி வாழுகிறதுனாலே பரலோகம் சந்தோஷப்படாது. இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதுனாலே பரலோகம் சந்தோஷப்படாது. இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனாய் இருக்கிறதுனாலே பரலோகம் சந்தோஷப்படாது. பரலோகம் சந்தோஷப்படுகிறது நீங்கள் அறுவடை செய்கிற ஆத்துமாக்களின் நிமித்தமாக. அல்லேலூயா. அப்போ நம்ம வேறு எது மேலேயும் சந்தோஷப்படாதுங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் குப்பைன்னு நினைங்க. அந்த ஆமணக்கு செடி, சில ஆமணக்கு செடி உங்களுக்கு உதவி செய்தில்ல? ஆமாம், அது மேலே நம்பிக்கை வச்சா சீக்கிரமாக பட்டு போயிடும் பிரதர். ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் எல்லா விதத்திலையும் ஆமணக்கு செடியை நம்பாமல் ஆண்டவரை நம்பி வாழுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக தகப்பனே, எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களையோ அல்லது எங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களையோ நாங்கள் சார்ந்து அல்லது அவர்கள் மேலே நாங்கள் சந்தோஷப்படாமல் அந்த உதவியெல்லாம் குப்பைன்னு நினச்சி ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி உம்முடைய நாமத்தில் நாங்கள் சந்தோஷப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளையும் அப்படிப்பட்ட ஞானத்தையும் எங்கள் தெய்வம் எங்களுக்கு தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.